பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 70 73 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விசுவாசத்தில் தடுமாறும்போது. இயேசுவை நாம் விசுவாசத்தோடு பின்பற்றும்போது அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் ஒரு சில தடுமாற்றங்களுக்கு உள்ளாக போகலாம். ஒரு சில நேரங்களில் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கும்போது, அல்லது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நம்முடைய விசுவாசத்தை கேள்வி கேட்குறோம். நான் தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தேவன் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா, அல்லது இயேசுவை பின்பற்றுவதில் உண்மையாகவே பிரயோஜனம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஆழமான கேள்விகள் எப்பொழுதெல்லாம் சூழ்நிலையின் நிமித்தமாக நமக்கு உள்ளான மனதில் வருகின்றதோ அதை தான் விசுவாசத்தில் தடுமாறுகிறது என்று சொல்லலாம். அநேகர் இப்படிப்பட்ட விசுவாச தடுமாற்றங்கள் வரும்போது இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையே விட்டு அவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அதனால் நம்ம இந்த காரியத்தை நாம் தியானிப்பது நம்முடைய பக்தி விருத்திக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 73 முழுவதுமாக நாம் தியானிக்கும்போது இது ஆசாபின் சங்கீதம் என்று முகவுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசாபு என்று சொல்லுகிறவர் யார்? தாவீதினால் ஆராதனை நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நபர்தான் ஆசாப். இந்த ஆசாப் இந்த சங்கீதத்தை சொல்லும்போது அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை அவர் கூறுகிறார். அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார்: இன்னும் கொஞ்சம் போயிருந்ததுன்னா என்னுடைய விசுவாசமே போயிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் காரியங்கள் நடக்கிறது. 73ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. என்னுடைய விசுவாச வாழ்க்கை அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போயிருக்கோம், ஆனால் சற்றே தப்பித்து விட்டது. இப்போ என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து அவருடைய பிரச்சனையை சொல்லுகிறார், அல்லது அவருடைய விசுவாசத்தை என்ன காரியம் தடுமாற செய்ததோ அதை அவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இப்போ வீம்புக்காரர்களை பார்க்கும்போது துன்மார்க்கர் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் போது இவர் துன்மார்க்கர் மேல் பொறாமை கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 4ஆம் வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. துன்மார்க்கர் அவர்கள் எல்லா தீமையான காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் எதுவுமே இல்லை. அவங்க சுதந்திரமாக எல்லா காரியங்களையும் செய்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பலன் உறுதியாகவே காணப்படுகிறது. அப்போ துன்மார்க்கருடைய வாழ்க்கையை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருக்குள்ளாக ஒரு பொறாமை காணப்படுகிறது. அப்படியே நாம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு நல்ல சுகம் இருக்குது, சௌக்கியம் இருக்குது, எந்த விதமான சுகவீனமும் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆஸ்தி பெருகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. சுத்தி நீதிமான், அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்களே, எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறதே. இந்த காரியம் அவர் பார்க்கும்போது அவருக்குள்ளாக பொறாமை தோன்றுகிறது. ஆனால் அவரை குறித்து சொல்லும்போது ஆசாப் என்ன சொல்லுகிறார் என்றால் 13ஆம் வசனத்தில், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். இப்போ இவர் சொல்கிறாரு, ஆண்டவரை நான் பின்பற்றதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, அல்லது என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக வைத்து கொள்வதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, என்னுடைய கரங்களை நான் சுத்தமாக வைத்து கொள்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, அல்லது காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கிறேன், மாலையில் தேவனை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இதிலெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா என்று அவர் தனக்குள்ளே கேட்கிறார். அப்படியே நம்ம 14ஆம் வசனம் பார்க்கும்போது, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும்
தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, சுற்றி இருக்கிற துன்மார்க்கர் நல்லா செழித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த முதல் 15 வசனங்களில் அவர் எதனால தடுமாறுகிறார், அவருடைய விசுவாசம் ஏன் ஒரு தடுமாற்றத்திற்குள்ளாக போகிறது என்பதை அவர் சற்று விரிவாகவே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம். 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம் கூட நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபித்த ஆசீர்வாதங்கள் இன்னும் ஒருவருக்கு, அவருக்கு இயேசுவை பற்றியே தெரியாது, ஆனால் அவர் எளிதாக என்ன பண்ணலாம், பெற்றுக்கொண்டு விடலாம். அப்படி இல்லை என்றால் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், அது நமக்கு கிடைக்கவே செய்யாது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்கு அதிகமான கேள்விகள் இருக்கும், அதற்கு பதில் நமக்கு கிடைக்காமலேயே இருக்கும். ஆனால் அந்த காரியம் நமக்குள்ளால் இருந்துட்டு ஒரு விதமான உணர்வை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தையே அது தடுமாற செய்யும். இந்த ஆசாபுடைய அனுபவமும் அதுவாக தான் இருந்தது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தங்களுடைய விசுவாசத்தை இழக்கிறார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், அல்லது தங்களுடைய விசுவாசத்தை இழக்கிறார்கள். அதுதான் ஆசாப் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இப்போ எப்படி இவர் தப்பித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது அதில் தான் சொல்லியிருக்கிறாரு, இப்படி தான் நான் தப்பிச்சிட்டேன் என்று. 16ஆம் வசனம், இதை அறியும்படிக்கு, எதை, இப்படி மற்றவங்கெல்லாம் செழிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமாகவே வந்து கொண்டிருக்கிறது, இதற்கு என்ன பதில் என்பதை அறியும்படிக்கு முதலாவதாக நான் யோசித்து பார்த்தேன். அதை தொடர்ந்து நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து. அப்போ அவர் மற்றவர்களிடத்தில் போய் அவர் பேசவில்லை, மற்றபடி தேவையில்லாத காரியங்களை அவர் செய்யவில்லை. இப்படிப்பட்ட உணர்வுகள் வருகிறது, அதை யோசிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போய் அதற்கு விடை என்ன என்பதை அவர் கேட்கிறார். என்ன நடந்ததுன்னா 17ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய வெளிச்சம் அவருக்கு கிடைக்கிறது, அவர் உணர்வடைகிறார். ஏன்னா துன்மார்க்கர் செழித்திருக்கிறத பார்க்கும்போது தான் இவருக்கு பொறாமை வருகிறது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆவிக்குரிய உணர்வு அவருக்கு கிடைக்கிறது. என்ன உணர்வு கிடைக்கிறதுனா 18ஆம் வசனம் 19 வசனம் படிக்கும்போது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அப்போ தான் அவருக்கு ஒரு உள் உணர்வு வருகிறது. துன்மார்க்கன் இந்த பூமியில் துன்மார்க்கம் செய்து கொண்டிருக்கலாம், அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தில் அவங்க இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் நித்தியமாக ஜீவிக்க போவதில்லை என்று சொல்லக்கூடிய உணர்வு அவருக்குள்ளாக வருகிறது. அதை அவர் 17ஆம் வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. துன்மார்க்கனுடைய நித்திய முடிவு எப்படி இருக்கும் என்ற உணர்வு அவருக்கு கிடைக்கும் வரைக்கும் துன்மார்க்கரை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்ததாமா, விசனமாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய போராட்டங்களில், நம்முடைய கேள்விகளில், எதிர்பார்ப்புகளில் இதே மாதிரி ஆண்டவருடைய ஒரு வெளிச்சம் அல்லது ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் நமக்கு எல்லா காரியத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நம்ம கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் தேவனை விட்டு தூர போய்விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு கிட்டி சேர முடியுமோ அவ்வளவு பக்கத்தில் வந்து நம்முடைய காரியங்கள் அவருடைய பாதத்தில் வைத்து யோசித்து தியானித்து ஜெபிக்கும்போது ஆசாபுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது, ஒரு உணர்வு உண்டானது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு உணர்வு உண்டாகும், அது எல்லா காரியத்தையும் தெளிவாக்கிவிடும். அப்போ இந்த காரியம் நடந்த பிறகு ஆசாபுடைய உள்ளத்தில் பயங்கரமான நம்பிக்கை வந்து விட்டது. அவர் அவரை குறித்து இப்படியே சொல்லுகிறார். 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஐயோ நான் இதுவரைக்கும் ஒரு மிருகத்தை போல நான் என்ன பண்ணியிருக்கேன், யோசித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா துன்மார்க்கன்
அவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்று ஆசாபுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்த கடினமான பாதையில் போகும்போது அந்த அறிவெல்லாம் அவருடைய மனதில் வரலை. ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்த பிறகுதான், அல்லது ஒரு உணர்வை கொடுத்த பிறகுதான் அவருக்கு எல்லாமே புரிகிறது. எல்லாம் புரிந்த பிறகு அவருடைய சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் அவருடைய இருதயத்தில் நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. 25ஆம் வசனத்தில் அதுக்கு பிறகு அவர் ஆண்டவரை குறித்து குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. அப்புறம் சொல்கிறாரு 26ஆம் வசனத்தில், கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். 28ஆம் வசனத்தில், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். இப்படியாக தன்னுடைய நம்பிக்கையை இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த பாடலில் ஒரு 3 பகுதிகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, துன்மார்க்கன் செழிக்கும் போது ஆசாபுக்குள்ளால ஒரு விதமான ஒரு கஷ்டம், ஒரு பொறாமை ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து எப்படி அதிலிருந்து ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளுகிறார், ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், அது 2ஆம் பகுதி. மூன்றாவதாக, அதன் பின்பு எப்படி அவர் நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். இப்போ இந்த சங்கீதத்தை நீங்களும் கூட நன்றாக தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுவாராக. உங்களுடைய கேள்விகள் அதற்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் நீங்கள் ஏமாந்து போன அந்த பகுதியில் கடந்து வருவதாக. இப்படியாக நம்முடைய கேள்விகளை, ஏமாற்றங்களை நம்ம வேறு இடத்துல நம்ம பேசி புலம்பி கொண்டு இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொண்டு வைக்கும்போது அவருடைய வெளிச்சம் நம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கடந்து வரும்போது எல்லா காரியத்தையும் அது தெளிவை கொண்டு வந்துவிடும். அதனால் நம்முடைய விசுவாசம் தடுமாறும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போகாமல் இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். ஸ்திரமாக, பலமாக, இயேசுவின் மேலே கட்டப்பட்டதாக உறுதியாகவே காணப்படும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் விசேஷமாக கடினமான பாதைகளில் நாங்கள் போகும்போது, எங்களுடைய விசுவாசம் தடுமாறும்போது, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் தூர போகாதபடிக்கு உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி நாங்கள் உம்மை கிட்டி சேரும்போது உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில், தடுமாறுகிற பகுதிகளில், எங்களுடைய கேள்விகளில் ஆண்டவருடைய வெளிச்சம் வீசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதன் மூலமாக எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இழந்து விடாமல் தொடர்ந்து உண்மையை பின்பற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த நேரத்தில் யாராவது ஒரு சிலர் தங்களுடைய விசுவாசத்தில் தடுமாறி கொண்டிருப்பார்கள் என்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஆண்டவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒளி அவர்கள் மேல் வீசுவதாக, மனதில் இருக்கக்கூடிய இருள் அகன்று போவதாக, இருதயத்தில் இருக்கக்கூடிய இருள் அகன்று போவதாக, ஒரு புதிய நம்பிக்கை பிறப்பதாக, பரலோகத்திலிருந்து ஒரு புதிய உணர்வு, நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் பிறப்பதாக. அப்படியே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.